ஐசோடோப்புகளுடைய பயன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நிறைய 1 மார்க் கொஷின் இருக்குது, நல்லா தெளிவாக கவனிங்க. மருத்துவத்தில் பாருங்கள், கதிரியக்க ஐசோடோப்புகள் மருத்துவத்துறையில் 2 வகையில் பயன்படுது ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய பயன்பாடுகளை வகைப்படுத்தியிருக்காங்க. நோய் அறிதல் மற்றும் கதிரியக்க சிகிச்சை. கதிரியக்க ஐசோடோப்புகள் மருத்துவத்துறையில் 2 வகைகளில் வகைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று நோய் அறிதல், இன்னொன்று கதிரியக்க சிகிச்சை. ஸோ ரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடுகளை அறியவும், நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் இருக்குது இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து எலும்புகளில் வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டினை அறியவும், நம்மளுடைய எலும்பு எங்கேயாவது வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சுன்னா அதனுடைய குறைபாட்டை அறியறதுக்கும் பயன்படுது. மூளையில் உள்ள கட்டிகளை அறியவும் கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. இரத்த சுழற்சியில் இருக்கக்கூடிய குறைபாடு அறியவும், எலும்புகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டினை அறியவும், மூளையில் உள்ள கட்டிகளை அறியவும் இந்த கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுது. ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற சில கதிரியக்க ஐசோடோப்புகள் நோயை கண்டறிய பயன்படுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கதிரியக்க ஐசோடோப் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கதிரியக்க ஐசோடோப்பில் சோடியம் 24ங்கிற கதிரியக்க ஐசோடோப் எதுக்கு பயன்படுதுன்னா இதயத்தை சீராக செயல்பட வைக்க பயன்படுது. ஸோ இதயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு கதிரியக்க ஐசோடோப்புன்னு சொல்லக்கூடிய சோடியம் 24ங்கிற கதிரியக்க ஐசோடோப் பயன்படுது. அடுத்து கதிரியக்க அயோடின் 131. கதிரியக்க அயோடின் 131 எதுக்கு பயன்படுதுன்னா முன்கழுத்து கழலை, முன்னாடி தைராய்டு டெஃபிஷியன்சி, தைராய்டு வந்துடுது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், கழுத்து முன்னாடி வீங்கிக்கிட்டு வந்துடும், அந்த முன்கழுத்து கழலையை குணப்படுத்துறதுக்கு அயோடின் 131ங்கிற ஐசோடோப்பு பயன்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா கவனிங்க. அடுத்து இரும்பு 59ங்கிற ஐசோடோப் எதுக்கு பயன்படுதுன்னா இரத்த சோகையை கண்டறியவும் குணப்படுத்தவும் பயன்படுது. இரும்பு 59ங்கிற ஐசோடோப் இரத்த சோகை, நான் ஒரு சிலர் சாப்பிடாம விட்டுட்டு பிளட் குறைஞ்சி போச்சுன்னா அப்படியே வெளிர்ந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க உடம்புல இரத்த சோகை இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இரும்பு 59ங்கிற ஐசோடோப்பு பயன்படுது. சரி, நெக்ஸ்ட் கதிரியக்க பாஸ்பரஸ் எதுக்கு பயன்படுதுன்னா தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுது. ஸோ அப்போ தோலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தோல் நோய் சிகிச்சை செய்கிறதுக்கு கதிரியக்க பாஸ்பரஸ் 32 பயன்படுது. கதிரியக்க பாஸ்பரஸ் 32 தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுது. அடுத்து கதிரியக்க கோபால்ட் 60. கதிரியக்க கோபால்ட் 60ங்கிற ஐசோடோப்பு தங்கத்தினுடைய ஐசோடோப்பான தங்கம் 198 எதுக்கு பயன்படுதுன்னா தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது. 1 மார்க்கில் கேட்பாங்க. தோல் புற்றுநோயை குணப்படுத்தும் ஐசோடோப்புகள் என்னென்னா கோபால்ட் 60ம் தங்கம் 198ம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தங்கம் கதிரியக்க கோபால்ட் 60ம் தங்கம் 198ங்கிற ஐசோடோப்பும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அறுவை சிகிச்சையில் பயன்படும் சாதனங்களில் நுண்ணுயிரி கிருமிகளை கதிரியக்கத்தின் மூலம் நீக்கி தூய்மைப்படுத்துறதுலையும் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அதில் நுண்ணுயிரி கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கதிரியக்கத்தின் மூலம் என்ன பண்ணிடலாம், தூய்மை செய்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இது மருத்துவ பயன்கள். கதிரியக்க ஐசோடோப்புகளின் மருத்துவ பயன்களை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதுலேருந்து இந்த கடைசி பாயிண்ட் முடிகிற வரைக்கும் 6.53க்கு மேலே வரைக்கும் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், தொழிற்சாலையில் ஐசோடோப்புகள் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். தொழிற்சாலை தயாரிப்பின் போது ஏற்படும் உற்பத்தி குறைபாடுகளான விரிசல் மற்றும் கசிவுகளை கண்டறிய கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் வாயுக்கள், திரவங்கள் மற்றும் திண்மங்களின் அளவை கண்டறியறதுக்கும் கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுது. சரிங்களா? வானூர்தியில் எடுத்து செல்லப்படும் சுமைகளின் வெடிப்பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிஃபோர்னியம் 252 பயன்படுது. இப்போ நம்ம போலீஸ்காரங்களாம் செக் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஏதாவது ஒரு வானூர்தி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வானூர்தினா மேலே பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர், ஏரோப்ளைனில் ஏதாவது வெடிப்பொருட்கள் எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்களா, பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஐசோடோப் பயன்படுதுன்னா கலிஃபோர்னியம் 252ங்கிற ஐசோடோப்பு பயன்படுது. பல்வேறு தொழிற்சாலையில் புகையை உணரும் கண்டுணர்வியாக அமர்சியம் 241 பயன்படுது. ஸோ தொழிற்சாலையில் ஏதாவது எங்கேயாவது புகை வந்துருச்சுன்னா அந்த புகையை கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா அமர்சியம் 241 பயன்படுது. வானூர்தியில் எடுத்து செல்லக்கூடிய
வெடிபொருட்களினுடைய சுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு கலிஃபோர்னியம் 252ங்கிற ஐசோடோப் தொழிற்சாலையில் பயன்படுது. கண்டிப்பாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு 2 மார்க் கொஷின். கதிரியக்க ஐசோடோப்புகளின் தொழிற்சாலையில் பயன்படும் பயன்களை எழுதுக, அல்லது கதிரியக்க ஐசோடோப்புகள் தொழிற்சாலையில் எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்து தொல்லியல் ஆய்வில் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நுட்பத்தை பயன்படுத்தி கதிரியக்க கார்பனை நம்ம பயன்படுத்திக்கிறோம். கதிரியக்க கார்பனை கண்டுபிடிச்சி அதனுடைய கதிரியக்க கார்பனை வச்சுக்கிட்டு கதிரியக்க கார்பனுடைய வயது கணிப்பு நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம பூமியினுடைய வயது, இந்த பூமி உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது, எத்தனை நூற்றாண்டுகள் ஆகுதுங்கிற பூமியினுடைய வயதும், ஏதாவது படிமப்பொருள் இருந்தால் அந்த படிமப்பொருளினுடைய வயதும், பழமையான ஓவியங்கள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாக கண்டுபிடிச்சாங்கங்கிற ஓவியங்கள் மற்றும் நினைவிடங்கள், அதனுடைய வயதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கதிரியக்க கார்பன் ஐசோடோப்பு பயன்படுது. ஓகேவா? பூமியினுடைய வயது, படிம பொருளினுடைய வயது, பழமையான ஓவியங்களினுடைய வயது, நினைவிடங்களினுடைய வயது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் ஐசோடோப்பு பயன்படுது. ஸோ கார்பன் வயது கணிப்பின் மூலம் என்ன பண்ணலான்னா பொருளில் பொதிந்திருக்கக்கூடிய கதிரியக்க கார்பனுடைய அளவை கண்டுபிடிக்கலாம். கதிரியக்க கார்பனுடைய அளவை வச்சு இந்த படிம பொருள் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தொல்லியல் ஆய்வுத்துறையில் கதிரியக்க கார்பன் ஐசோடோப்பு பயன்படுது. ஸோ நமது பூமியினுடைய வயது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? கவனிங்க, 1 மார்க் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். பூமியினுடைய வயது என்னன்னா தோராயமாக 4.54 × 10⁹ ஆண்டுகள். 4.54 × 10⁹ ஆண்டுகள் தான் பூமியினுடைய வயது. அப்போ 45,40,00,000 ஆண்டுகள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படின்னா 45,40,00,000 ஆண்டுகள் இந்த பூமியினுடைய வயதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாதுகாப்பு வழிமுறைகள் பாருங்கள். அன்றாடம் நீங்கள் சூரியனிடம் இருந்து சில இயற்கை கதிரியக்கங்களை பெறுறோம். மேலும் மண், பாறை, வீட்டு உபயோகப் பொருட்களில் தொலைக்காட்சி, நுண்ணலை, சூடேற்றி, மைக்ரோ ஓவன், அலைபேசி மற்றும் மருத்துவத்துறையில் பயன்படக்கூடிய எக்ஸ் கதிர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கதிரியக்கம் வெளியாகிக்கிட்டே இருக்குது. இவை மிக குறைந்த செறிவை பெற்றுள்ளதால் கடுமையான பாதிப்புகள் வரல. அதுவே அணுக்கரு சோதனைகளில் வளிமண்டலத்திலிருந்தும் பூமிக்கடியிலிருந்தும் நிகழ்வதால் வெளியாகும் கதிர்வீச்சுகளும் அணுக்கரு உலையிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகளுமே என்ன பண்ணுதுன்னா மனிதன் உருவாக்கி 2வது கதிரியக்கம் மூலமாக செயல்படுது. ஸோ இது என்ன பண்ணும்னா கவனக்குறைவாகவும் முறையின்றியும் கதிரியக்க பொருட்களை கையாண்டோம் அப்படின்னா மனிதர்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சை வெளியிடும். நீண்ட காலம் கதிரியக்கங்கள் மிக அருகில் பணி செய்யும் ஒருவரினுடைய உடல்நலம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ மரபியல் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடும். இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கத்துலலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போது அணுக்கரு உலையிலலாம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் மேலே தடுக்கிறதுக்கு உரைகள், பாதுகாப்பு உரையெல்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த அணுக்கரு உலை அந்த ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நீர், நிலம், இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுறதும் இல்லாமல் அங்கே அருகில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய உடல் நலம் ரொம்ப கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு புற்றுநோய்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி, மனித உடலில் எவ்வளவு கதிர்வீச்சு படலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அனுமதிக்கப்பட்ட அளவு. மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும்போது பாதிப்பை ஏற்படுத்தாத கதிர்வீச்சின் பெருமளவை பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் ICRP பரிந்துரை செஞ்சிருக்கு. எவ்வளவுனா 20 மில்லி சிவெர்ட். 20 மில்லி சிவெர்ட் என்பதே ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்பிற்கான பாதுகாப்பு அளவு. ஸோ ஒரு மனிதன் கதிரியக்கத்தில் வேலை செய்கிறான்னா கதிரியக்கம் அவன் மேலே 20 மில்லி சிவரேட் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் படணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இதனை ராஞ்சன் அலகில் குறிப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கதிர்வீச்சு ஒரு வாரத்துக்கு 100 மில்லியன் ராஞ்சன் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கணும். அதுவே கதிர்வீச்சு பாதிப்பு 100 ராஞ்சன் என்றிருந்தால் மிகவும் அபாயகரமான பாதிப்பான புற்றுநோய்களை இரத்த சிவப்பு அணுக்கள்லாம் செத்து போய் அங்கே புற்றுநோயை உண்டாக்கிடும். 100 ராஞ்சன்யே உருவாக்கும். 100 மில்லியன் ராஞ்சனில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவே 100 ராஞ்சனாக மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா 100 மில்லி ராஞ்சனாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுவே ராஞ்சனாக மாறுச்சுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்களை எல்லாம் கொன்னுட்டு நமக்கு புற்றுநோயை உண்டாக்கிடும். கதிரியக்க பாதிப்பு 600 ராஞ்சன் என்ற அளவில் இருக்கும்போது என்ன ஆகும்னா
இறந்துருவாங்க. ஓகேவா? 100 மில்லி ராஞ்சனா இருக்கும்போது மட்டும்தான் அந்த கதிர்வீச்சை மட்டும்தான் மனித உடலால் ஏற்றுக்க முடியும். அதுவே 100 ராஞ்சனா வரும்போது ரத்த செல்கள் எல்லாத்தையும் அழித்து ரத்த சிவப்பணுக்களை அழித்து புற்றுநோயை உண்டாக்கிடும். அதுவே 600 ராஞ்சன் அளவுக்கு நம்ம கதிரியக்கம் நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா இறந்துருவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் என்னன்னு கேட்பாங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியக்கூடிய சாதனம் என்ன அப்படின்னா டொசிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொசிமீட்டரை வச்சு தான் நம்ம அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டறியலாம். அணுமின் நிலையங்களில் பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் அமைந்திருக்கிற இடத்துல கதிரியக்கம் வெளியாகுதுன்னா அந்த அளவை அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நிழலுறும் தொழில்நுட்பத்திலையும் பயன்படுது. இது இந்த டொசிமீட்டர். எக்ஸ் கதிர் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதியில் பணியாற்றுவோர் இருந்தாங்கன்னா அவங்க கையடக்க டொசிமீட்டரை அணிஞ்சிட்டு போனாங்கன்னா கதிரியக்க உட்கவர் அளவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டெசிமீட்டரை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு போய் நம்ம கதிரியக்கத்துக்கு பக்கத்தில் வேலை செஞ்சோம்னா நம்ம உடம்புல எவ்வளவு கதிரியக்கம் பட்டிருக்கு, காமா கதிர் பட்டிருக்குங்கிறத அந்த டொசிமீட்டர் அளவு காமிச்சிக்கும். அளவு அதிகமாகும் போது நம்ம அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த டொசிமீட்டர் பயன்படுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்குறது தடுப்பு வழிமுறைகள். எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னா, கதிரியக்க பொருட்களை தடிமனான காரிய சுவர்களால் ஆன கொள்கலனை பயன்படுத்தும் போது தடுக்கலாம். அப்போ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டாலான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேலே போத்திக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், மேலே போட்டு கவர் பண்ணிக்கணும். அப்படி அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா காரியம் அப்படிங்கிறதுலான காரியத்தில் ஆன மேலாடைகளை நம்ம பயன்படுத்தும் போது அபாயகரமான கதிர்வீச்சுகள் பட்டால் அதிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். பாருங்கள், அபாயகரமான கதிர்வீச்சு பகுதிகளில் பணிபுரிவோர் காரிய கையுறைகளை காரியத்திலான மேலாடைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதிலிருந்து தவிர்க்க முடியும். கதிர்வீச்சுகள் படாமல் தடுக்கலாம். கதிரியக்க பொருளை கையாளும் போது உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும். கதிரியக்க பொருளுக்கு பக்கத்தில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. கதிரியக்க பொருட்களை இடுக்கிகள் அல்லது தொலை கட்டுப்பாட்டு கருவி ஆகியவற்றை பயன்படுத்தி மட்டுமே கையாள வேண்டும். நேரடியாக தொட்டு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வீட்டில் வேலை செய்கிற மாதிரி பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், தொலை கட்டுப்பாட்டு கருவினா ரிமோட் வச்சு தூரத்துலேருந்து தான் இயக்கணும். ஓகே, அதே மாதிரி நேரடியாக தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, டொசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்கத்தை பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளும் கதிரியக்க அளவினை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் டொசிமீட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம மேலே எவ்வளவு கதிர்வீச்சு பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அணுக்கரு உலையின் பகுதி கூறுகளையும் அதனால் முதன்மையான பாகங்களையும் பற்றி பார்க்கலாம். அணுக்கரு உலையில் இன்றியமையாத பாகங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அணுக்கரு உலையின் முக்கிய கூறுகள் என்ன, முதன்மை பாகங்கள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அது மேலே இருந்து பாருங்கள், கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அணுக்கரு உலையின் வகைகள். அணுக்கரு உலையின் வகைகளை உற்பத்தி உலை, வேக உற்பத்தி உலை, அழுத்த நீர்ம உலை, கன அழுத்த நீர்ம உலை, கொதிநீர் உலை, குளிர்வூட்டப்பட்ட நீர்ம உலை, குளிர்வூட்டப்பட்ட வாயு உலை, அணுக்கரு இணைவு உலை, வெப்ப அணுக்கரு உலை அப்படின்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அணுக்கரு உலைகள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நல்லா படித்து நீட்டாக எழுதுங்க.